ரசிகனை ரசிக்கும் தலைவா மக்கள் செல்வன் வா 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 கற்பனாவின் சிச்சை அதையும் சேர்ந்தா ஒரு அடியில் உடையாண்டான் நேற்று வந்துருக்கா வயட்டில் பிறந்த தொலைவோ ஆமோ போகாதுயரம்போ நல்ல குணமா மதுரை கோபுரத்துள் ஆமோ வீட்டிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே யானை முகம் இருகொம்போ கண்டமார்வாம் சிறுகண்ணோ ஆமோ பானை போல் வெறுவயரும் பாங்கான பொன்போனோல் அழகும் ஆமோ தானே தோண்டி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா ஆமோ நானே உமது பாதம் பணிவேன் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளைகளை உடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பாள் என்னை வெள்ளை வெள்ளை அரசரோடு வெள்ளை சரியான சுமாசனத்தில் வைத்த என் தாயே ஆ
சோதியாய் நின்ற உமையே ஆமோ சுக்கிரவாதத்தில் உன்னை தரிசிப்பவருக்கு பரிசு தந்தருள் புரிவாயந்தாயே ஆமோ அத்திவரதன் தங்கை சத்தி சிவரூபமதை அடியா நான் சொல்ல திறமோ ஆமோ அத்திவரதன் தங்கை சத்தி சிவரூபமதை அடியா நான் சொல்ல திறமோ ஆமோ இந்த அழகான ஆழ்வார் குறிச்சி மாநகரத்தில் ஆமையா வந்து குழுவிருந்து வரக்கூடிய ஆமோ சுவாமி என் அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆமையா தலை சாய்ந்த முப்புடாதி அம்மாள் வருவாள் நமக்கு ஒரு நாள் மழைவில்லையே பச்சாத பொய்கையும் வடநாடு கண்டு மலை மேலிருக்கும் திருமலை முருகா ஆமோ உத்தார் தன்னை நமக்கு ஒருவரில்லை உமையாள் தனக்கு திருமகனே ஆமோ முத்தாடை தந்த அடியனே ஆள்கொள்வாய் முருகேசா என் மனதுள் ஆமோ விஸ்தரமாகவே வள்ளி தெய்வயானையோடு புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனது அருகே சம்போ அறிவோம் நமச்சிவாயாகி வேத விநாயகா சம்போ அறிவோம் நமச்சிவாயாகி வேத விநாயகா உமையடிதனை வணிந்தவர் அருளருணேசனுக்கு ஆதியோ அந்தமுமான பொருளே சம்போ ஐந்து கர தொந்தி வாய சம்போ ஐந்து கர தொந்தி வாய தோணி அமி ஐந்து கரம் பேருக தொந்தி வாய ஜொலிக்க சுவாமி அப்பளம் முடுவலன் முறுக்கணி சர்க்கரை அவளோடு கடலையும் சகலமும் படைத்து முன்னாலே வந்த கண சம்போ அருளோடு வந்த சுவாதி முல வந்த கண சம்போ அருளோடு வந்த சுவாதி முல அப்பனே ஐந்து கரம் பேருக தொந்தி வாயதொழிக்க
சாமி அப்பளமுடுவலன் முருகனி சருக்கரை அவளோடு கடலையும் சகலமும் படைத்து நாளே வந்த கண அருளோடு வந்த சுவாதி மூல சிவநாதர் வந்து வாய் திறந்து பூதளம்பெல்லாம் பலந்து நாதர் வந்து வாய் திறந்து சாமி புகழ்ந்திடும் கலை மகள் அறிந்திட ஒரு மகள் தொந்தி கண்ணீரைந்த சிவ தானுவே சம்போ புகழ்ந்து நான் எப்பொழுதும் உமை பாடுவே சாமி வள்ளியால் தினை போல் வரங்கிலே தனை விரட்ட அவ வாய்த்த சிவமாவை உண்ட வேளவாக வடிவடி திருச்செந்தூர் திருமலை அப்பனை மாறுபடா சுரந்தலையாருக்கவா அப்படி மாறுபடா துறந்தடையாருத்தவா சுவாமி இஷ்டே முண்டனரே ராம ஒன்போகளை வில்லில் பாட இஷ்டே முண்டன் ரகு ராம ஒன்போகளை வில்லில் பாட அங்க தந்தனை தனை தாளம் அப்பா துந்தனை தமென்ற தாளம் தாளம் போடவே அப்படி துந்தனை தனைத்த தாளம் போடவே சாமி முந்தியே குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரரா முந்தியே குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரரா ஓம் என்னோங்கார நாதத்தின் நாதமாகவே வந்துதித்த ஆமையோ நாதத்தின் நாதமாகவே வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளே சுவாமி கனவிலும் நினைவிலும் என்னாலும் நான் மறவே சுவாமி கணபதியே என்கோரோவே ஆதி கணபதியே என்கோரோவே நான் கனவிலையும் உன்னை மாறவே அப்பா குணபதியே அரண்முக
மங்களா குஞ்சரமே உமை பாட நாம் பாடுவோமே ராமா உன்னை ஐயா பலகாலம் உனை தோடுவானோ ஐயா நல்ல ருகனானலாக்கி ஒரு நந்தி தலைய குடமாக்கி நெல்லையத்தில் ராமர் வானோ ஏன் இருகையில வீசுவானோ இப்போ உந்தன் சொல்லை நாங்கள் வாட உந்தன் சொல்லை நாங்கள் வாட எனக்கு துணை இருப்பார் ராமா ராமா தாய கலை மகள சத்தி மலை மகளே மலை மகள் மலையர சம்பெத்த திருமகளே தாய மலை மகளே போட் போட் ஏ தாய மகளை மகள தாய கதைக்கருண வருவாயாம் ஏன் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்தோ தடுமாறும் வேலை தண்ணில் நாவு தடுமாறாமல் நற்குறலும் மங்கிடாமல் நெஞ்சதும் உணர்ந்திடாமல் நினைவு தடுமாறாமல் என் தாயே மகளை மகளை நெஞ்சிலையும் நாவிலையும் தாயை நின்று வேலையாட வேண்டும் தாயை எட்டெழுத்த ஓரெழுத்த இசை மகள கலை மகளை எனக்கருள வருவாயம் தாயா இந்தெழுத்த ஓரெழுத்த இந்தெழுத்த ஓரெழுத்த சத்திய அருள் புரிய வேண்டும் ஐந்தெழுத்த ஒரு எழுத்தாக சுவாமி அரக்கர்களை கருவரு அரக்கர்களை கருவரு ஹரிராம ரகுராம் அன்னை சீதை மணவாள் சீதையுட மணவாள் ஸ்ரீராம சிறுவனுக்கு கோசலையா திருமக கோதண்ட நேரகுராம் குழந்தைக்கு நீ வந்தருள் மஞ்சேன முகமலகி மாயனுடைய கும்பத்தழகியம் கோவாள நங்கையம் மாயந்தங்கைய மாயந்தங்க தாயே மலலகி நீ வந்தருள் தாயே மாதளக்கி வந்தருள்வாய் ஐயனே எந்தன் குல தேவதை கும்பமாடங்குழல் மாடக்கார குழந்தைக்கு நீ ஆதினமலகிய ஐயனார் ஐயனுக்கு வந்தருள் ஆய்புராட்டி தம்புராட்டி ஆயன்னங்க அம்பிகை அடியனுக்கு வாய்ப்பான குரண்டியம் மஞ்சனக்காரி அம்பிகை புலிக்குட்டி பிள்ளையார் நாடு கண்ட விநாயகர் நாவதில எல்லாத்துக்கும் பெரியவர் நவால கண்ணனையோ நவநீத கிருஷ்ணனையோ நவநீத ஐயா நாவதில குளிரும் எப்பனே நாவதிலே குடியிருப்பாய் ஏதாயே கருமேனி அம்பிகை கதைக்கருள வருவாயம் மணிவிளக்கில் மாயாண்டி திருவிளக்கில் சுடல சிறுவனுக்கு உயிர்காட்டு சுடலை உயிர்காட்டு உத்தரவு கொடுக்க வேண்டும் எப்பனே உத்தரவு கொடுக்க வேண்டும் இந்த அகிலம் எல்லாம் பேர் விளங்கும் அகில
உள்ளமெல்லாம் வேர் வெள்ளங்கோ ஆழ்வார் குறிச்சி நகரத்தில குழுவிருக்கும் தேவாதைய ஊரக்க வந்த வேலை உத்தமி அம்பிகைய உள் மனமதில வரந்தருவா தலை சாய்ந்த முப்பூடாதியே தற்காக்க வேணும் அம்மா ஆழ்வா குறிச்சி தன்னதில கருமருது சொம்மருது அந்த கட்ட கசம் தன்னதில கொடுவிருக்கும் தேவதைய ஆழ்வா குறிச்சி சுடராய்யா ஆழ்வார் குறிச்சி சுடராய்யா அப்பா அடியனுக்கு வரந்தருவா ஆழ்வார் குறிச்சி சுடராய்யோ சுவாமி முருக உடையார் சாஸ்தாவே முன்னால் வந்து வரந்தருவா யாழ மரத்து சுடலாய்யா அப்படி எனக்கு வரந்தருவா பிரமவிடம் பிறந்தவள் பேச்சு பிரமராச்சுதையா பிள்ளைக்கினி வரந்தருவா தெப்பையில் பிறந்த பிள்ளை சிறையவ வளர்த்தவா செல்ல பிள்ளவங்கருவா சிறுவனுக்கு வரந்தருவா பட்டாணி சுவாய்வு ஐயா எம்பாளனுக்கு வரந்தருவா வேப்பழங்குளமதியில முத்து வீரம்பகடையர் பூளுடைய பெண்ணாளுக்கும் அந்த திருமல நம்பியோட அருளாலே சின்ன தம்பியா பிறந்தவரே சின்ன தம்பி சுவாமி ஐயோ சின்ன தம்பி சுவாமி ஐயோ அப்பா சிறுவனுக்கு வரந்தரும் சுவாமி படறிவேன் படிப்பறிவேன் பாடறிவேன் படிப்பறிவேன் பாடங்கன் கருமேனி முத்து நானும் பள்ளிக்கூடம் நான் அறிவேன் அடியை ஏடறிவேன் எழுத்தறிவேன் நான் ஏட்டில் உள்ள வகை அறிவேன் நானும் பாடறியானாலை தண்ணில் என்ன படிக்க வைத்தார் தாய் தகப்ப அடியை ஏடறியானாலை தண்ணில் எழுத வைத்தார் என்கோருவோ வில்லிசை அறியாத நாளை தண்ணில் விவரம் செய்தார் என்கோருவோ எனக்கு கட்டு தந்த வாத்தியார் கனவிலையும் மறப்பதில்லை சொல்லி தந்த அண்ணாவியே நான் சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலும் ஏன் நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலும் ஏன் ஒரு நாள் மறப்பதில்லை எனக்கு சொல்லி தந்த அண்ணாவிய நான் சொப்பனத்தில் மறந்தாலும் அடியன் சொப்பனத்தில் மறந்தாலும் சொல்லி தந்த வாத்தியாரை மறப்பதில்லை அடியன் சொப்பனத்தில் மறந்தாலோ எனக்கோ கட்டு தந்த வாத்தியார் கட்டு தந்த வாத்தியார் அண்ணாவி குருவவன் தென்காசி மாவட்டத்தில் அருளகம் யாதிபர்
பைம்பொழி மாநகரில் வாழ் எங்கூட குருநாதர் ஆடாத தேவதை ஆட வைத்து பாடாத தேவதை பாட வைத்து பார்ப்பவர் மாரியம்மா நாமம் பெற்ற மாரியம்மா பண்பொழி மாரியம்மா புலவர் பண்பொழி மாரியம்மா புலவர் பாதோ இங்க வந்த சபையோர்கள் ஐயா வந்த சபையோர்கள்லாம் வரப்போகும் பெரியோர்கள்லாம் வணக்கம் செய்யணும் வேறும் ஆழ்வார் குறிச்சி நகரத்தில ஆலமரத்து சுடலையுட வாசலில ஹரிராமர் வானமதை ஐயா வில்லாக நான் வளைத்து ஐயாவோட வாசலில குடியலை வித்தனமாதியில அரக்கங்கத பாட போறோம் நீங்கள் அனைவர்களும் கேட்டிடுங்கோ அங்க சாமியோட வாசலில உடையார் சாஸ்தாங்கத பாட போறோம் இங்க சபையோர்களை கேட்டிடுங்கோ பாடுகிற பாட்டதில பலது கொட்டம் வந்திட்டாலும் உங்கள் பாலகன் போல் என்ன வேண்டும் சொல்லுகிற சொல்லாதில சொற்குறைகள் இருந்தாலும் குழந்தையா என்ன வேண்டும் அறிந்து நாம் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டால் அதைகள் தெரிந்து நாம் பாடிட்டால் இல்லை தெரியாமல் பாடிட்டால் ஆறு பிள்ளை 100 நாங்கள் 6 பிள்ளை 100 எங்களை ஆதரிக்க வேண்டும் ஐயோ ஆதரிக்க வேண்டும் ஐயோ சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைய வந்த தாய் குலங்களே தாய் குலங்களை ஒரு குலத்தை கூட காணும் பார்த்துக்கோ சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைய வந்த தாய்மார்களே ஆமா வாலிவை இளம் சிங்கத்தார்களே ஏப்பா சிங்கங்களே வயதான இளம் சிங்கங்களே ஆமா ஆமா எங்க பெரியம்மார்கள் சரிதான் அண்ணன்மார்களே தம்பிமார்களே ஆமா ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஏப்பா வீதியில் நிற்கக்கூடிய பெரியோர்களே சபையோர்களே சரிதான எங்களை வெட்டெடுத்த ஆமா தாய்மார்களே அமையா வில்லு இங்கதான் படிக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது ஊரு பூரா குழாய் கட்டி இருக்காங்க எப்பா எல்லா பக்கமும் இருக்கு எல்லா பக்கமும் நம்ம பாட்டு கேட்கும் பார்த்துக்கோ ஒருவேளை ரெக்கார்டா இருக்கும் ஆமா அதனால என்ன இந்த அகிலமெல்லாம் பேர் விளங்கக்கூடிய சரிதான் ஆழ்வார் குறிச்சி சரிதான் ஆழ்வார் குறிச்சினா சாதாரணமா நினைக்காது எப்பா பேர் வாங்கின ஊர்லயா அகில உலகமெல்லாம் பேரும் புகழும் அடைத்த ஊரு ஆமா இந்த ஆழ்வார் குறிச்சிமா நகரம் பார்த்துக்கோ சரிதான ஆழ்வார் குறிச்சினாலே என்ன ஞாபகம் வரும் எப்ப எங்க அப்பா மாயாண்டி சுடல எங்கள் அப்பனாகப்பட்ட சக்கரவர்த்தி ஆழ்வார் குறிச்சி சுடல ஐயாவுக்கு சித்திரை மாசம் 4ஆம் செவ்வாய் கூட அவர் பேரை சொன்னா போதும்னே அவ ஆழ்வார் குறிச்சினாலே முதல்ல அவர் தான் ஞாபகம் வருவார் பார்த்துக்கோ அம்மா அப்பேற்பட்ட அம்மா இந்த ஆழ்வார் குறிச்சிமா நகரத்தில் சரிதான் என் அப்பனாகப்பட்ட சரி ஆலமரத்தில் அடியிலே வந்து அமர்ந்ததினால அமையா ஐயாவுக்கு ஆலமரத்து சுடலை என்றும் ஏப்பா ஆலமரத்து மாயாண்டி பேச்சி பிரம்மசக்தி ஆமா இருதல முண்ட சுவாமி சரிதான் என் அப்பனாகப்பட்ட கருப்பசுவாமி கருப்பண்ண சுவாமி சின்ன தம்பி அமையா அமைந்திருக்கக்கூடிய இந்த திருவாலயத்தில் ஆமா
உங்கள் வீட்டு பிள்ளையாகப்பட்ட நாங்கள் ஆமையா இந்த ஆழ்வார் குறிச்சிக்கு தக்க அம்பை ஆ, கல்லிட குறிச்சி அந்த சைட்லாம் பேருக்கும் பாத்துக்கோ. சரிதான். ஆனா என்ன நினைப்பேன் என்ன ஒரு நாள் நாட்டாலும் ஒரு நாளு ஆ, ஆழ்வார் குறிச்சி ஊருக்கு கண்டிப்பா வில்லடிக்க வர வேணும் என்று. இப்ப இந்த மாயாண்டி அல்புரிய மாட்டார். ஆனால் நம்ம மாயாண்டி சுடல இன்னைக்கு தான் நமக்கு வழிவிட்டு இருக்காரு பாத்துக்கோ. சரிதானே. இந்த ஆழ்வார் குறிச்சி நகரத்தில் அமையா அப்பனுடைய வாசலிலே அடிய நான் பாடுகிறேன் பாடுகின்றேன். நான் பாடுகிற பாட்டில் வலது குட்டம் சொல் குட்டம் இசை குட்டம் கலை குற்றம் பொருள் குற்றம். கலை குட்டம் பொருள் குட்டம் பொருளிலே ஏதாவது முன்னால் சொல்லக்கூடிய சொல்லானது பின்னாலே வந்துட்டாலும் வந்திட்டாலும் பின்னாலே சொல்லக்கூடிய சொல்லானது முன்னாலே வந்துட்டாலும் அமையா எந்த ஒரு குற்றம் குறை இருந்தாலும் இருந்த போதிலும் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் ஏதேனும் ஒரு தவறு செய்திருந்தால் எப்பா எப்படி அன்பாக ஆதரிப்பின்றீர்களோ எப்படி அன்பா வீட்டுல கொண்டு ஆதரிப்பீர்களோ ஆமா அதே போன்ற அடியனை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அமையா ஏமனா என்ன இந்த ஐயனுடைய வாசல்ல பெரிய பெரிய புலவர்கள் ஆமா பேரறிஞர்கள் எல்லாம் வந்து பாடியிருப்பார்கள். எப்பா கலை வாணர்கள் எல்லாம் பாடியிருப்பார். கலைவாணர்கள் எல்லாம் வந்து பாடியிருப்பாங்க. சரிதானே. ஆழ்வார் குறிச்சிக்கு சாமானியப்பட்டு வில்லு வராது பார்த்துக்கோ. சாதாரண வர முடியுமானே. பெரிய பெரிய பேர் வாங்கின புலவர்கள் தான் வந்திருக்காங்க. சரிதான். ஏதோ அடியே நான் சிறுகுழந்தை அம்மா இந்த ஐயனுடைய வாசலிலே சரிதான். இன்னைக்கு என்ன நாள்? எப்பா குடியழைப்பு திருநாள். குடியழைப்பு திருநாள். அம்மா நாமல் யாதவர் குல சமுதாய மக்கள் அனைவரும் அம்மா அதாவது என்ன ஏன ஓ நடுக்காட்டில் அன்னம் கொடுக்க அம்மா கூடிய ஒரே பாக்கியம் யாருக்கு? நம்மளுக்கு மட்டும் தம்பியா உண்டு. அம்மா வேற யாருக்கும் கிடையாது. எப்பா நடுக்காட்டுல அண்ணன் கொடுக்கக்கூடிய நடுக்காட்டு தியாகி நாட்டாமை நந்தகோனாருடைய வம்சத்திலே வந்துதித்த யாதவர் குல சிங்கம் அம்மா கொடுக்கக்கூடிய இந்த குடைவிழா பெருவிழாவிலே அமையா அதாவது என்ன 4-5 பட்டம் உண்டு பார்த்துக்கோ. சரிதான். கரைகட்டி ஆண்டதினால் கரையாளர் என்றும் கரையாளர்கள் என்றும் கொடிகட்டி ஆண்டதினால் கோணார்கள் என்றும் அம்மா நடுக்காட்டில் அந்த அன்னமதை கொடுத்ததினாலே அம்மா நாட்டாமை நந்த கோணார் என்றும் எப்பா நடுக்காட்டு தியாகி நடுக்காட்டு தியாகி என்றும் அம்மா அப்படியெல்லாம் பல பல பட்டங்கள் எல்லாம் உண்டு பார்த்துக்கோ. சரிதான். அப்பேற்பட்ட அந்த ஐயனாகப்பட்ட சுடலையுடைய வாசலில் யாதவகுல மக்கள் அனைவரும் ஒன்று கூடி குடை விழா பெருவிழாவாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏதோ அடியே நான் சிறு குழந்தை. அம்மா நான் அனைத்தையும் கற்றவனும் அல்ல, கிடையாது எல்லாம் தெரிந்தவனும் அல்ல. அம்மா ஏதோ எனக்கு தெரிந்தவாறு என்னுடைய சித்தறிவிக்கு எட்டியவாறு அமையா அடியே நான் பாடுகிறேன். பாட இருக்கிறோம். பாடக்கூடிய பாட்டுல சரி எந்த ஒரு குற்றம் குறை இருந்தாலும் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை ஏதேனும் தவறு செய்திருந்தால் எப்படி ஆதரிப்பீர்களோ ஆமா அதே போன்ற அடியனையும் ஆதரிக்குமாறு சரி கேட்டுக்கொள்கிறேன். அம்மா யாமனா தயம் ரொம்ப கம்மியா கொடுத்திருக்காங்க பாத்துக்கோ. சரிதான். என்னடா சாஸ்தாங்கதையே ரொம்ப சுருக்கிட்டானே என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட கூடாது. நினைச்சிட கூடாது இல்லையா? அதனால என்ன எந்த ஒரு ஆலயத்தை எடுத்தாலும் முதலாக யாருக்கு பாடணும்? ஏப்பா தர்மஞான சாஸ்தாவுக்கு பாட வேண்டும். சாஸ்தாவுக்கு பாடுவார்கள். சரிதானே. அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா ஆமோ பாதி மதிமான் மெலகும் பாதி மதிமான் மெலவும் ஆமையா கெங்கையோடு பாம்பணிந்தோ ஆமோ பார்வதியே மனம் புரிந்த ஆமையோ ஆதிசிவன் மோகமது கலியுதமாகி ஆமோ சுவாமியே அச்சுதன் என்பெருமான் இருகரத்தினால் ஏந்த ஆமையோ சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஆமோ தோளினில் பூநூல் இலங்கத் தோன்றி ஆமா மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகிய ஆமையா தர்மஞான சாஸ்தாங்கதை நீ பிரித்து சொல்வோமே.
பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் ஐயோ கைலாசத்தில் அங்கே தர்க்கே சிவமானும் கொடுவே அங்கே அரணுடன் பார்வதியும் கொடுவேறந்தா என்ன பிரம்ம லோகம் மண்ணும் பட்டேனத்தில் அங்கே பிரம்மாவும் சரஸ்வதியும் கொடுவேறந்தா என்ன வளரும் வைகுண்ட ஸ்தலமாதிரே பச்சை மலச்சுமையும் கொடுவீரும் சுவாமி இந்திரலோகம் மண்ணும் பட்டேனத்தில் ஐயோ பட்டேனத்தில் தேவ இந்திர இந்திராணியும் கொடுவேருந்தா சுவாமி மூவர்களோடு முனிவர்களோ கைலையில் 33 கோடி தேவர்களா சுவாமி நாரதரோடு நன்மோனியோ அழகுகளை கோட்டு மாமோனியோ சுவாமி அமர தேவரோடு முனிவேர்களா கைலையில் அட்டதுக்கு பாலர்களும் கொடுவீர்ந்தாரே பூசாமலங்கை குடவேடிக்கோ ஐயோ குடவேடிக்கோ கைலையில் கொண்டோ தரணும் அங்கே கொடுவீர்ந்தா அப்பேர்வட்ட இறைவன் வாழக்கூடிய கைலேங்கிரி பர்வதத்தில் என் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சங்கரன் பகவானோடு திருநீல கண்டனாகிய ஈசனாகிய சங்கரன் பகவான் யானைத்தோல் போர்வையோடும் புலைத்தோல் ஆசனத்தோடும் தலையிலே கங்காதேவி பக்கத்தில் அங்கால பரமேஸ்வரியோடு எப்பா அம்மையுமா பார்வதி இன்னும் யாரெல்லாம் கொலுபிறந்து வருகிறாரே ஆனால் யாரெல்லாம் சுவாமி ஆகாயத்தில் சூரிய அண்டு குளிர சந்திர ஆகாயவாணியோடு ஆகாய அன்னை கங்காதேவி கொலுபிறந்தாங்க அன்னை கங்காதேவி கொலுபிறந்தா அப்படி கொலுபிறங்கும் நாளை கோதண்டன் நம் பகவானே தெய்வலோக ரம்பையல் திருநடனோ ஆடுவார் ரம்பையவன் நடனங்கள் ஊர்வசியா உல்லாசமா மேனகையா வருவாளோ மிருதங்கோ சரஸ்வதி வருவாளோ
சரஸ்வதியா அவளோ சங்கீதங்கள் பாடுவாளே அவளோ சங்கீதங்கள் பாடுவாளே அவடி கொடுவிருக்கும் நாளை கொடுவிருக்கும் ஆண்டவன் தான் பகவானே தெய்வலோக சித்தர்கள் திருநடனாடுவார் பெஞ்சாமரை வயசுவார் பெஞ்சாமரை அவரோ வேண்டும் பணி செய்யுவார் அங்கே வேண்டும் பணி செய்யுவாரோ அப்படியாகிய ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளாகப்பட்ட பகவான் கைலேங்கிரி பர்வதத்திலே குலவிருந்து வரக்கூடிய காலத்தில் என்ன சுவாமி ஈசனாகிய சாட்சாதி பகவான் சிவபெருமாள் 14 உலகங்களையும் படைத்தார் படைத்தார் பகவான் 14 உலகம் எந்த உலகம் எல்லாம் அது என்ன உலகம் எல்லாம் இந்திரலோகம் சந்திரலோகம் ஆமா வாயுலோகம் மரணலோகம் ஆமையா சக்தி லோகம் சிவலோகம் யமலோகம் தவலோகம் பூலோகம் என்றும் சொல்லக்கூடிய ஆமா இந்த 14 உலகத்தையும் படைத்தார் படைத்த பகவான் ஆமையா அதை 3ஆகவே திருஷ்டித்தார் எப்படி எல்லாம் திருஷ்டித்தார் அதலை என்றும் சுதலை என்றும் ஆதிபாதாள உலகம் என்றும் எப்ப அதலைனா என்ன அதலை என்றால் என்ன ஆமா அதலை என்றால் ஆகாய உலகம் சுதலை என்றால் நாம் வாழக்கூடிய இந்த மத்திய பூமி ஏப்பா இந்த பூலோக சீமையிலே சரி என் அப்பனாகப்பட்ட ஆலமரத்து சுடலையுடைய அம்சத்தில் நாமளை பெற்றெடுத்த தந்தையவும் படைத்து என் தாயாகப்பட்ட பேச்சு பிரம்மசக்தியுடைய அம்சத்தில் நாமளை பெற்றெடுத்த தாயவும் படைத்து இந்த பூலோக சீமையிலே ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களையும் ஆண்டவன் படைத்தார் அப்படியாகிய ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் ஈயரும்பு யானை முதல் 84 லட்சம் கோடி சிவராசிகளையும் படைத்து என் ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமான் ஆதி பாதாளம் என்றால் இதற்கும் ஒரு கீழ் ஒரு உலகம் உள்ளது என்ன உலகம் சுவாமி அதுதான் ஆதி பாதாள உலகம் அதுல யார் வாழ்ந்து வருகிறார் தெரியுமா வல்லரக்க ராஜம் மன்னே வல்லரக்க ராஜம் மன்னே ஆதி பாதாள உலகத்தில அசுரகுலம் பிறந்தவர்தான் அசுர அரக்கர் குலத்திலே வந்து பிறந்தவர்தான் வல்லரக்க ராஜமன்னனானவன் ரிஷிமுகாமரணனும் இரத்த கண்ணீராச்சுதையானவனும் இன்னெடுத்த அருந்தவ குழந்தை வல்லமை தவத்தினால் வந்தவன் பிறந்ததினாலையும் வல்லவன் என்றும் அவனுடைய குலமோ அசுர அரக்கர் குலம் அரக்கர் குலம் அதனால வல்ல அரக்கன் என்றும் ஐயா வல்லரக்க ராஜம் மன்னே ஆதி பாதாள உலகத்தில பவுசோடு வாழ்ந்து வாரான் 1 வயதா 2 வயதா மொத்தம் 3 வயதுமாச்சு 3வது வயதில வல்லரக்க ராஜனுக்கு முடியிறக்கி காது கோத்தி முத்தாலே கம்மலே 4 வயதுமாச்சு நடந்து விளையாடுவார் 5 வயதுமாச்சு அறிவி பள்ளி படித்துவார் 10-16 வயதுக்குள்ள 10-16 வயதுக்குள்ள வல்லரக்கம் பலகளையும் தான் படித்தானே அவன் பலகளையும்
16 வயதுக்குள்ளே வல்லரக்க ராஜமன்னனாகப்பட்டவன் பல கலைகளையும் தான் படித்து அறிவிலே அறிஞனானான் கல்வியிலே கவிஞனானான் வல்லரக்க ராஜமன்னன். அரக்கனை பார்த்தா எப்படி இருக்கா? திருட்டும் மொழிய உருட்டி பார்க்காம் பாவி. அரக்கனாகிய வல்லரக்க ராஜமன்னே அரும்பு மீச குறும்பு பார்வை திருட்டு முழிய பையன் உருட்டி பார்க்காம பாத்துக்கோ. தப்பு செஞ்சிருக்காமல 16 வயசுக்குள்ள கால் கட்ட போடலன்னு வையி பக்கத்து வீட்டுல பாட்டி இருக்க மாட்டா. எந்த நேரமும் செல்லுதான் பாத்துக்கோ. சரிதான். எங்க போய் நிக்க போதோ என் அப்பா ஆனமரத்து சுடலைக்கு தான் தெரியும். ஆமா. அதனால 16 வயதுக்குள்ளே கல்யாணங்களை முடிக்க வேணுமென்று பவளநாடு தேசத்திலே இருந்த அம்மான் மகளாகப்பட்ட பவளக்கண்ணியை மணமுடித்து வைத்தார்கள். கல்யாணத்தை முடிச்சாதான் ஒரு பெரிய மனுஷாளுங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்க முடியும். ஊருக்கு ஒரு வரிய கொடுக்க முடியும். ஊருக்கு ஒரு வரிய கொடுக்க முடியும். கோயில வந்தா நின்னு பேசலாம். இல்ல சின்ன பே டவுசர் போட்ட போய் வெளிய போடா அப்படிமாங்க. அதனால வல்லரக்க ராஜனுக்கு காலையிலே கல்யாணம். ஆமா. மாலையில ஏப்பா பட்டம் சூடும் விழா. முடி சூடக்கூடிய பட்டம் சூடும் விழா. பட்டம் சூடக்கூடிய விழாவில ஆமா ஏன என்ன செய்தாங்க? என்ன செய்தாங்க? ஒரு சிம்மாசனம் அமைத்தார்கள். அமைத்தார்கள். அந்த சிம்மாசனத்திலே வந்து ஆமா 9 படி அமைத்திருந்தார்கள். 9 படியிலே 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. குப்பர போட்டாங்க. 9வது படியிலே சனீஸ்வர பகவானை கொண்டு வந்து குப்பர போட்டிருக்காங்க. ஏன் குப்பர போட்டிருக்கான்? என்ன விவரம்? ஏத்து பாத்துட்டாமனா ஏப்பா புடிச்சிருவான். பிடிச்சுக்கிட்டே விட மாட்டாரு பாத்துக்கோ. ஆமா 7 நாட்டான். 8 படி ஏறும்போது ஒழுங்கா யாருனா ஏப்பா நல்ல நல்ல மனசோட இருந்தான் பாவி. அரக்க 9வது படியில ஏற போறவங்க ஆணவத்தோட ஏறி மிதிச்சான் பாத்துக்கோ. ஆணவத்தோட ஏறி மிதிச்ச உடனே ஆமா அன்னைக்கு பார்த்தா 6:45 அரைங்கால். எப்பா அது யாருன்னா 6:45 அரை. ஏ தம்பி 6:45 அரைங்கால்னா எத்தனை? தண்ணி குடுறா. 22. எத்தனை 6:45 அரைங்கால் எத்தனை? 36 தானே. கூட்ட போறியா? பெருக்கு மாதிரி இருந்தா எடுத்து வந்து கொடுங்க. 7:30 6:45 அரையங்காலு 7:30 பாத்துக்கோ. 6:45 7:30 அரக்கனுக்கு அவனுக்கோ சனியனவன் பிடிக்க போறாங்க. சனியனவன் பிடிக்க போறாங்க. சண்டாள வல்லர சங்கடத்தை அடைய போறாங்க. 7:30 பிடிக்க போறாங்க. 7:30 அரக்க இருப்பிடத்தை கிளப்ப போறாங்க. சண்டாள வல்லர சனியனவன் பிடிக்க போறாங்க. சங்கடத்தை அடைய போறாங்க. அரக்கனுக்கு அன்னைக்கு பார்த்தா 6:45 அரையங்காலும் பார்த்துக்கோ. 6:45 7:30 சனிய. அப்படி சிம்மாசனத்துல ஏறும் போது என் மகன வல்லரக்கா அரக்கா என்ன போய் மகனே செங்கோலும் பொறுப்பே சிம்மாசனம் பொறுப்பே நாடு எல்லாம் பொறுப்பே நகரம் எல்லாம் பொறுப்பே எல்லாம் பொக்கிசமும் கண்ணையுமை காப்பதை போ கண்ணையுமை அரக்க உலகத்தையும் காக்க வேண்டும். பாதாள உலகத்தையும் காக்க வேண்டும். என்றோ செங்கோலை கை கொடுத்தாங்க. சிம்மாசனத்தில் அமருவார் பொன்முடிய
கைய சூடுவார் மகுடம் முடி சூடுவார் சூடுகிற வேளையில் அரக்கன ஆட்சியிலே செங்கோலை பிடித்தான் சிம்மாசனத்திலே போய் அமர்ந்தான் செங்கோலை பிடித்து சிங்காசனத்திலே போய் அமர்ந்த நாள் முதலாகவே என்ன சுவாமி வருடம் 12 ஆச்சு. ஏப்பா 12 வருடம் ஆச்சு. காட்டுல மழையே பெய்யல பார்த்து. ஏப்பா மழையும் கிடையாது தண்ணியும் கிடையாது பயிர் பூண்டு கூட விளையல. இன்னைக்கு தான் பெஞ்சிருக்குன்னு அம்மா. அதனால ஆமையா அரக்கர்கள் அத்தனை பேரும் ஆமையா அரக்கனை பணிந்து நடக்கவில்லை, பகுதி பணம் கொடுக்கவில்லை, கிறிஸ்தி பணம் கொடுக்கவில்லை, கீழ்பணிந்து நடக்கவில்லை. கஜனாவை பார்க்க கஜனா காளியாச்சு. கஜனாவும் காளியாச்சு. மந்திரியே வரவழைத்தான். அம்மா ஓ மந்திரியே, ஓரமையா போய் வரையோசை அடித்து விட்டு பகுதி பணத்தை வாங்கி வாருங்கள் என்றார். பகுதி பணத்தை கொடுக்காட்ட பல்ல அடிச்சு உடைச்சிட்டு வாருமையா. கிறிஸ்தி பணத்தை வாங்கி வாங்கள். கிறிஸ்தி பணம் தராவிட்டால் என்ன கெட்டி வச்சு அதடிச்சு உடைச்சு எடுத்து விட்டு வாங்கள் என்றார். மந்திரி பூலோக சீமையில வந்து டொக்குன்னு ஒரு தட்டு தான் தட்டி இருக்கான். ஏப்பா சூழ்ந்துட்டாங்க. அத்தனை பேர் சூழ்ந்துவாங்க. என்ன குடத்துல எறும்பு வந்து சூழ்ந்தா எப்படி வந்து சூழும்? ஏப்பா பச்சை பச்சை பிடிக்கும். அதே போல சூழ்ந்துட்டாங்க பாத்துக்கோ. அம்மா தண்ணி கரையிலே தவளை வந்து சூழ்ந்ததை போல் அரக்கன் மந்திரியே சுத்தி 56 தேசத்து அசுர அரக்கர்களும் சூழ்ந்தார்கள். ஆமையா அப்படி சூழ்ந்த வேளையில சுவாமி ஏ மந்திரிய என்ன பண்ணா என்ன வேணும்? எப்பா வட்டி வசூல் வேணும், பகுதி பணம் வேணுமா? அம்மா வேணும். ஏ மந்திரிய போய் சொல்ல அரக்கனிடத்துல பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோங்க, நாங்க கொடுக்கவே மாட்டோங்க. படையெடுத்து சண்டை செய்ய மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோங்க. உங்களை படையெடுத்து சண்டை செய்ய மந்திரி கிறிஸ்தி பணம் மந்திரி 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 நந்திரி எந்திரி 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 கிறிஸ்தி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோங்க, நாங்க கொடுக்கவே மாட்டோங்க. உங்களை கெட்டி வச்சு சண்டை செய்ய மாட்டோம், கெட்டி வச்சு சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோங்க. அடடே போட போட மந்திரிய புத்தி கட்ட தந்திரிய போய் சொல்லு அரக்கனிடம் உங்க மண்ண அரக்கனுக்கு பகுதி பணம் வேணுமானா படையெடுத்து வரவும் சொல்லு, பணம் வேணுமானா கீழ்வணிந்து வரவும் சொல்லு. ஏ மந்திரி என்ன பண்ணா பகுதி பணம் வேணுமா? ஆமா படையெடுத்து வரவும் சொல்லு. கிறிஸ்தி பணம் வேணுமையானால் கீழ்வணிந்து வரவும் சொல்லு. நடக்க சொல்லுடா மந்திரி. யுத்தத்துக்கு வர சொல்லடா, யுத்த கொடி நாட்ட சொல்லு. யுத்தம் செய்து பார்த்திடலாம் என்றார். பேச சொல்லாத. பார்த்தார் மந்திரியானவர். ஆமா ஆஹா என்ன இங்க வந்தா இவன் விரட்டுதான், அங்க போனா அரக்க விரட்டுதான். நம்ம யாரு துன்பத்துல போய் நிக்க? அதனால ஆமா என்ன செய்கிறான்? பார்த்தான் மந்திரியானார். சிவன் எப்படி போனா சிவன் கெட்டா என்ன, சிவர் எப்படி போய் விழுந்து இடிஞ்சு கெட்டு போனா என்ன? அந்த அரக்கனை பூலோகத்துல இருக்கிறது வரைக்கும் அனுப்ப வேணுமே என்று
மந்திரியானவர் வருகிறார். அடே மந்திரி, பகுதி பணம் வாங்கிட்டு வந்தியாடா? இல்ல இல்ல மண்ணா, இல்ல மண்ணா. இல்லையே, இல்ல ஐயா. ஏன் எப்பா நான் பகுதி பணம் கேட்க போனேன், என்ன அடிக்க வராங்க, படையெடுத்து வர சொல்லுதாங்க. ஆமா, அதனால மந்திரிய என்ன மண்ணா? ஏ மந்திரி, என்ன மண்ணா? திரட்டடா நம் படைய. எந்த படைய திரட்டணும்? நம்ம படபூரா இத்து போச்ச மண்ணா. ஆமா, படபூரா இத்து போச்சா? ஆமா மண்ணா. ஆனப்படை என்ன ஆச்சு? அது பள்ளிவாசலுக்கு போயிருக்கு. குதிரைப்படை அது ரேஸுக்கு போயிருக்கு. ரேஸுக்கு போயிருக்கு. ஆமா. அப்ப ஒட்டகப்படை அது பாயிட்ட வித்தாச்சு. இப்ப இருக்க என்ன படம் தான்பா இருக்கு? 2 படம் இருக்கு. என்ன படம்? ஒரு சொரி, ஒரு சோறு. அப்படியா? ஆமா. இந்த படைகள் எல்லாம் ஒண்ணும் வச்சிருக்க முடியாது பார்த்து. ஆமா. யாருக்கு? அதனால ஆமா, பார்த்தானரக்க ஏ மன்னவா, ஆமா, சண்டை வேண்டாம், ஜடவு வேண்டாம், சடவு வேண்டாம், சண்டை வேண்டாம், ஜடவு வேண்டாம், சடவு வேண்டாம், சயனிகள் நமக்கு வேண்டாம், வேண்டாம், கத்தி வேண்டாம், கம்பு வேண்டாம், கம்பு வேண்டாம், கத்தாரி சூரி வேண்டாம், சூரி வேண்டாம், ஈட்டி வேண்டாம், பால வேண்டாம், வேண்டாம், எடசூரி வங்கி வேண்டாம், வேண்டாம், அண்ண ஒத்தையில நீங்க நின்று இந்த உலகத்தை ஆளும்படி உங்களை பணிந்தவரை பாதுகாக்க எரித்தவரை எரிக்கும் வரும் 5 நல்ல விரலதற்கும் மன்னவா விரலதற்கும் அக்கினி தூண்டுவாமுனி வரத்தை வாங்குவோம். வேண்டுமே ஐயா வேறதற்கோமே. அவடி மந்திரியும் சொன்ன போது பார்த்தார வல்லரக்க அக்கினி என்னும் தூண்டுவாமுனி வரத்தை வாங்க வேணுமா? ஆமா, அது எங்க கிடைக்கும்? ஏப்பா பொட்டி கடையில கிடைக்குமாப்பா? என்ன கடை? பொட்டி கடையில. பொட்டி கடையில எல்லாம் கிடைக்கும். அப்ப எங்க போய் வாங்கணும்? ஏ மன்னா, என்ன 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 மந்திரி, நீங்க அரணரைத்தான் அருந்தவம் அதுவும் சிவனரைத்தான் ஐயா சிறந்த தவம் இருக்கணும், கடவுளைத்தான் நினைக்கணும், ஐயா கடியதவம் இருக்கணும். அரணாருங்கிற ஒரு ஆளு இருக்காராடா? எங்கடா இருக்காரு? எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? ஆமா, ஆண்டவன் பகவானை நினைக்க வேணுமே. ஆனால் எங்கடா இருக்காரு? இமயகிரி மலையிலே போய் இறந்து தபங்களை செய்ய வேண்டும், செய்ய வேண்டும், தலையை மொட்டை அடிக்க வேண்டும், களத்தில் உத்தராஜம் ஆலை அணிய வேண்டும், ஓட வேண்டுமண்ணா, நீரறியாத நெத்தியெல்லாம் திருநீர் வட்டை பூச வேண்டும், பூச வேண்டுமண்ணா. ஏ மன்னா, ஓ, உங்க அங்க வேஸ்தரத்தை கழிய வேண்டும், களைய வேண்டும், அணிய வேண்டும் காவி வேஷ்டி. ஏப்பா காவி காவி உடை அணிய வேண்டும். தவ பொருளை எல்லாம் சேகரித்து ஆமா, கம்பத்தடி தோளிலே வைத்து காட்டுக்கு கொண்டு போக வேண்டும். ஆமையா என்னும் மன்னனிடத்திலே சொன்னபோது அரக்கன் தலையே முட்டையடித்தான். ஆமா, ஒரு சன்னியாசியை போல் கோலம் கொண்டான். ஆமோ, நீரறியாத நெத்தி எல்லாம் திருநீரை பூசுகிறான். ஆமோ, கம்பத்தடி தோளிலே வைத்து காட்டுக்கு வார அரக்கன். ஏப்பா வருகின்ற அரக்கன் நாடு நகரம் விட்டு 6 சுனைகளித்து அரக்கன் வரக்கூடிய வேளையில ஆகாத சகுனங்களை எல்லாம் காமித்தான். நல்லா குடி, நல்லா குடி. அப்படி வல்லரக்க ராஜமன்னனானவன் ஆகாத சகுனமெல்லாம் கண்டு
எப்பா இமயகிரி மலையிலே வந்து ஆமா இருந்து தவம் செய்து வருகிறான் வல்லரக்கன். ஆமா தவம் செய்கிறான். அப்படி தவம் இருந்து வரக்கூடிய வேளையில என்னன்னா சாந்தினால் தரைமொழிகி சந்தனத்தால் கோலம் போட்டு கோலம் போட்டு பாலால் தரைமொழிகி அரக்கன் பன்னீரால் கோலம் போட்டான். அப்படி வல்லரக்க ராஜ மன்னனானவன் ஆமா 6 காலம் பீடம் போட்டு அதிலே கம்பத்தடி நிறுத்தி கம்பத்தடி மேலே ஒரு கனத்த செப்பு குடத்தை வைத்தான் அரக்கன். செப்பு குடத்தின் மேலே மாங்குளையை உடைத்து வைத்து அழகாக உடைத்து வைத்து மாங்குளைக்கு மேலே இல்ல மணி உருண்டை தேங்காய் வைத்தான். நல்ல ஒரு மணி உருண்டை தேங்காயின் மேல் மஞ்சக்குலையை வைத்தான். மஞ்சக்குலையின் மேலே இனிய கொட்ட பாக்கு வைத்தான். இனிய கொட்ட பாக்கும் மேல அவையல் கடுகு ஒன்று வைத்தான். அவையல் கடுகு மேல எல்லோ குறுகடுகு ஒன்று வைத்தான். குறுகடுகு மேல எல்லோ கோழி முட்டை ஒன்று வைத்தான். கோழி முட்டை மேல எல்லோ முன்னூசிய நாட்டுவானோ ஊசி முனையின் மேலே வலதுகள் பெருவரலை ஊணுவானோ நாசி அடக்கியல்லோ அவன் நாசி அடக்கியல்லோ அரக ஊசி தவன் செய்துவாரே அவன் ஆசியத அடக்கியல்லோ நாசி அடக்கி வல்லரக்க ராஜனோனவன் ஊசி தவங்களை செய்து வருகிறான். அப்படி நாசி அடக்கி அரக்கன் ஊசி தவங்கள் எல்லாம் செய்து வரும்போது ஒரு வருடமாம் 2 வருடமாம் எத்தனை வருடம் 12 வருட காலங்கள் இருந்து தவம் செய்து வருகிறான் அசுர அரக்கன். 6 வருட காலம் தவம் இருந்து வரபோது அங்க ஆடாத கைலாசோ கைலாசோ ஐயாடுதையா செய்யுதையா ஐயா கைலாசோ சுவாமி நகலாத கைலாசோ ஐயா நகண்டு மெல்ல ஆடுதையா அப்பம் பார்த்தாரே பகவான். ஆகா என்ன ஒரு நாளும் இல்லாத திருநாளா இருக்கிறதே. ஆமா ஏன் இன்னைக்கு ஆடாத கைலாசம் ஆடுகிறது அசையக்கூடிய விவரம் என்ன என்று ஆண்டவன் பகவான் ஞானத்தால் திருஷ்டித்தார். ஞானத்தால் பார்க்கிறார். இமயகிரி மலையிலே இருந்து தவம் செய்து வருகிறான் ஒரு அசுரகுல அரக்கன். ஓ இவனுடைய தவ மகிமையால் தான் அவனுடைய கைலேங்கிரி பர்வதம் ஆடுகிறதா என்று சாமன் அடுச்சாமம் சதிசாம வேலை ஏமசாம வேலை இலகுலுங்கா சாமம் போல அவனை ஆடாத கைலாச மலைகள் எல்லாம் ஆடிய போது சாமனடு சமமையா சாமனடு சமமையோ சதிச்சாம வேளையில கைலை மலையாடும் போது அப்பம் பார்த்தாரே பகவான் அரக்கனுக்கு வரம் கொடுக்க வாராரே பகவான் பார்த்தால் பார்வதா தேவியாரா என்ன செய்தா ஓ ஆண்டவா பகவானே எப்பா பைய கதவை மெல்ல துறக்காரு ஈஸ்வரா இறையோன கிருச்சிங்கி என்னது கிருச்சிங்கி கதவை லேச துறக்காருனே ஈஸ்வரா இறையோனே ஆமா சாமன் நடு சாமம் போல சதிச்சாமம் போல
ஆதித்தன் உதிக்கலை ஆதி சக்தி நான் படியளந்து எடுக்கவில்லை. சூரியன் உதிக்கவில்லை சொக்கன் தேவியானவள் நான் படியெடுத்து கொடுக்கவில்லை. சொக்கா நீங்கள் எங்கே போறீர் தாயா? என்ன அங்க என்ன தெரியுது? ஒரே போக் சைடு ஒத்த ஒரு லைட் எரியுது. அதுக்கு கிழக்க முள்ளுக்காடா கிடக்கு. அதுக்கு அங்கிட்டு அது கிழக்க ஒரே இருட்டு கோவையா இருக்கு. உன் கண்ணுல சுண்ணாம்ப வை. மஞ்சனைக்கு தான் தெரியும். அப்படியா? ஏ இங்க உன்னைய பார்க்க சொல்லல. சரிதான். கைலேங்கிரி பர்வதத்தில பார்வதியால் இடத்திலே பகவான் சொல்லுகிறார். ஒரு சரியான ஒரு ஆலமரம் இருக்கு. ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்து அடியிலே மாணிக்க புத்துக்குள்ள ஒரு மானிடனான அசுர அரக்கனானவன் தவம் இருந்து வருகிறான். அவனுக்குத்தான் நான் வரங்களை கொடுக்க போகிறேன் என்று சொன்னார். அம்மா பகவானே என்ன என்ன வரம் கொடுக்க இதுவா நேரம்? இதுவா சமயம்? காலையில போகலாம் இல்ல மாலையில போகலாம். எது வேண்டா? ஈஸ்வரா இறையோனே இறைவா சாமன் அடிச்சவன் போறீர்களே இது என்ன அர்த்தம்? இது என்ன என்ன என்ன? நான் உங்களை நம்ப மாட்டேன் மகாதேவா. ஈஸ்வரா ஒன்னு போல சேர்ந்து அடிங்க. இல்லன்னா மொத்தத்துல வைக்காதீங்க. ஈஸ்வரா இறையோனே பகவானே பரம்பொருளே கடவுளே நீங்கள் ஏன் ஆண்டவா அங்க போறீர்கள்? என்ன நான் உங்களை நம்ப மாட்டேன். சரி உங்கள் ஏவல் பிள்ளையாகப்பட்ட அம்மா நந்தி தேவனானவரை அம்மையா ஈஸ்வரா என்ன வரவழைத்த அசுர அரக்கனை போய் வரவழைக்க வேண்டும் என்று சொன்னார். சொன்னார். நந்தி தேவனை வரவழைத்து 2 குளிகை வரங்களை கொடுத்தார். ஆமா ஏ அப்பா நந்தி தேவா என்ன என்ன ஆண்டவா இதோபடி என்ன 2 குளிகை வரம். சரிதான். இந்த குளிகை வரமானதை கொண்டு போய் அம்மா அதோ பார்த்தாயா அசுர அரக்கனானவன் தவம் இருந்து வருகிறான். வருகின்றான். அவனிடத்திலே கொண்டு போய் கொடுத்தை ஆனால் 2 பக்கமும் ஒதுக்கினான். ஆனால் 2 பக்கம் 2 ரெக்கை வந்து முளைக்கும்டா. உன்னோடு ஆதி கைலேங்கிரி பர்வதம் வருவான் என்று பகவான் சொல்ல அம்மா அரக்கனாகப்பட்ட வல்லரக்கனானவன் குளிகை வரங்களை வாங்கி கொண்டு பின்ன ஒரு ஆளை போய் தேட போனோம்னா எப்படி போனோம்? வழி தெரியாது. ஆமா இந்த ஊருக்குள்ள வந்திருக்கோம். இப்ப ஆலமரத்து சுடல கோயிலுக்கு முன்ன பின்ன நம்ம வந்ததில்ல. ஆமா எத்தனை இடத்துல வந்து கேட்டோம். மதுரைக்கு வழி வாயில. அதே போண்டா அசுர அரக்கனை தேடிய ஆண்டவன் நந்திதேவன் எப்படி வருகிறாரே தெரியுமா? எப்படி சுவாமி? எப்போங்கான் வேணோ அரக்கனை எப்போங்கான் வேணோ இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே. காணல் அடிக்குது கைகால நோகுது காணல் அடிக்குது கைகால நோகுது வேனல் அடிக்குது வெந்தனல் ஆகுது எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனே இன்னமும் காணலையே வல்லரக்கனை இன்னமும் காணலையே அரக்கனை எப்போ காண்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே. ஆடினார் வாடினார் அரக்கனை காணாமல் ஆடினார் வாடினார் அரக்கனை காணாமல் தேடினார் ஓடியா தெரியாத அரக்கனை தேடினார் ஓடினா தெரியாத அரக்கனை அரக்கா நல்ல அரக்கா என்று அடடே அரக்கா என்று அவரோ 5 சத்தம் போட்டார்.
அரக்கனை காணாமல் வல்லரக்கராஜ மன்னனை தேடி நந்தி தேவரானவரோ வருகிறார். அரக்கா அரக்கா என்று அபய சத்தம் கேட்ட உடனே புத்துக்குள்ள இருக்கவனுக்கு ரேசா காதுல போய் விழுந்து பார்த்து ஆகா நம்மளை ஆண்டவன் பகவான் தான் வந்து விட்டாரோ என்று வல்லரக்க ராஜமன்னனானவன் அவனும் புத்த வேண்டுகிலிறங்கி புகழான வல்லரக்க வெளியில் வந்து பாப்பானோ பகவானையும் காணலைய அந்த பரமசிவத்தை காணலைய ஈசனைத்தான் காணாமல் பார்த்தானே வல்லரக்க அடே காளைங்கண்ட சரியாவுல ஒரு காளைங்கன்று ஒரே காளைங்கன்னுல வந்திருக்கு. ஆமா அடடே யாரடவ காளைங்கண்ட எவரடவா இந்து வந்த மாடு ஓட வந்தவனை மனிதவத்தை கலைத்தவென்ன பெரிய காலமோட வந்தவனை பெரியதவன் கலைத்ததென்ன பசுவு போல வந்த தெய்வம் பசுவு போல வந்த தெய்வம் என் பாரத்தவன் கலைத்ததென்ன என் பாரத்தவன் காலை எந்தவத்த கலைத்ததாலே ஒன்ன சும்மா விடவை மாட்டேன் என் மனிதவத்த கலைத்ததாலே என் மாடே ஒன்ன விட மாட்டேன். பொறப்பா பொறு ஏன் அவசரப்படுத? அவசரப்படாதடா அரக்கா அவசரப்படாத. உன்னை அழைத்து வர சொன்னது ஆண்டவன் பகவான். ஏப்பா உன்னை வரவழைக்க சொன்னது வள்ளல் பகவான். நீ சாபமிட்டையானால் எனக்கு வலிக்கும் மகனே. ஏ சாபமிட்றாடா. சாபமிட்றாத. ஆமா ஆண்டவா என்ன என்ன நான் அன்னைக்கே நினைச்சேன். என்ன நீ கொம்ப ஆட்டும் போதே நினைச்சேன் இன்னாரு பிள்ளை தான் இருப்பேன்னு. எப்பா பேர்பட்ட பிள்ளையா தான் இருப்பேன்னு. சரி சரி நீனோ ஒரு தெய்வலோகத்து பிறவி. ஆமா நானோ ஒரு பூலோகத்து பிறவி. ஆமா உன்னோடு நான் எப்படி கையில எங்கிரி வர? அதெல்லாம் பயப்படாதப்பா. அதெல்லாம் பயப்படாதே அப்பா. அதெல்லாம் பயப்படாத மகனே. மகனே பயப்படாடா. இதோ படி 2 குளிகை வரம். சரி சாமி. இந்த 2 குளிகை வரத்தை உன்னுடம் 2 பக்கம் கன்னங்களிலே ஒதுக்கினையானால் ஒதுக்கி கொண்டே ஆனால் 2 பக்கமும் 2 ரெக்கை வந்து முளைக்கும். ஆமா என்னோடு பரந்த ஆதி கையில எங்கிரி வருவதாம் வரலாம் என்று பகவான் நந்தி தேவன் இடத்திலே சொல்ல சொன்னபோது குளிகை வரத்தை வாங்கினான் அரக்கன். 2 பக்கம் கன்னங்களிலேயும் ஒதுக்கினான். ஒதுக்கி கொண்டான். ஒதுக்கின போயலையிலே ரெக்க முளைச்சது. ஆமா ரெக்க முளைச்ச உடனே மேல போவானோ வாவி கீழே வருவான். ஏப்பா அங்க போவானோ இங்க வருவானோ. அங்க போவானோ அரக்க இங்க வருவானோ. அப்படித்தானே ரெக்க முளைச்சிட்டலாம். இப்படி எல்லாம் போய்கிட்டே இருந்தனா ஒரே போக்கா பேர போற. இழுத்துறோம் கொஞ்சம் அடக்கி வாசி. ஏன் இந்த வரத்து வார கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியதானே. அம்மா அதனால ஆமோ நந்தி தேவரானவரோ என்ன செய்தா? நந்தி தேவரானவரோ நந்தி தேவன் முன்பறக்க ஆமையா வல்லரக்கன் பின்னாலே பிறந்தார். பிறந்தார். எப்படி வருகிறா தெரியுமா? எப்படி ஆதி வெள்ளிகை இலங்கித்தாரனாருடைய இடம் அதற்கு ஐயா ஏக வெள்ளிகை லாசம் ஈசேனுடையதற்கு சாமி நந்திதவன் முன்பறக்க வல்லேரன் பின்பறக்க ஐயா இருவேரும் பரந்தல்லவோ வரந்தல்லவோ வரந்தல்லவோ பாரந்தல்லவோ ஏக கைலாசம் வருமாறா ஏக கைலாசம் வருவார்களா இருவேரோமே. ஆமையோ சொல்லண்ணா இரு
பரந்த ஆதி வெள்ளி கைலேங்கிரி பர்வதத்திற்கு வந்தார்கள். அப்படி ஆதி வெள்ளி என்னும் கைலேங்கிரி பர்வதத்திற்கு வந்த போது சுவாமி ஆதி வெள்ளி என்னும் கைலாச வாசலிலே இப்ப பகவான பார்க்க போறோம். ஆமா, முத போனா சும்மா போக கூடாது. எப்படி போகணும்? ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட போனோம்னா ₹1 சூடமாவது வாங்கி கொண்டு போகணும். ஒரு ஊதுவத்தியாட்டு வாங்கிட்டு போகணும். நான் என்ன தமிழ்ல தானே சொல்லுதேன், இங்கிலீஷ்ல சொல்லுதேன். என்ன ஒரு ஊதுவத்தி ஒரு வெத்தலை பாக்கு 2 பழத்தோடையாட்டு போகணும்னே. அது வழி இல்லாட்டாலும் ₹1 சூடத்தோடையாச்சும் போகணும். வீசின கையும் வெறும் கையுமா போக கூடாதுன்னு சொல்லுது. வழியில கற்பூரத்தை அடிச்சு பொருத்திட்டு சாமி கும்பிட்டு வந்துடணும். அதனால என்ன முதலாகவே பகவானை பார்க்க போறோம். கைலாச வாசலுக்கு முன்னால ஆமா தெய்வ இந்திரனுடைய கொலுச்சவை. ஏப்பா அவரோட கொலுச்சவை. அந்த இந்திரனுடைய கொலுச்சவையில போய் பூங்காவன தோட்டத்திலே நந்தவன மலர்களை எல்லாம் பறித்தான் அரக்கன். அழகா பறித்தான். அப்படி பறித்த வேளையிலே பகவானாகப்பட்ட சங்கரன் பகவானுக்கு ஆமா நேரம் போலனா என்ன வேலை? என்ன செய்வாரு? தேவர்கள் மூவர்களை கூப்பிட்டு வச்சு ஆமா முன்னால சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சோவி பரத்தி சொக்கட்டங்கால் ஆடுவது வழக்கம். அந்த சொக்கட்டங்கால் விளையாடுவதை பார்ப்பதற்கு அவ்வளவு ஒரு கூட்டம் கைலாச வாசலிலே. கூட்டமெல்லாம் கூடி சூழ்ந்திருக்க நந்தி தேவரோ கூட்டங்களை விலக்கி சென்றார். பகவானுடைய பாதத்திலே கொண்டு போய் பூமலர்களை தூவி அரக்கனானவன் ஆண்டவனை அடிபணிந்தார். முக்காலோ அரக்க வளமை வந்தான் முடிவணங்கி நமஸ்கரித்தான். நாளுதரோ சுத்தி வந்தான் நமஸ்கரித்து ஐந்து தரோ வளமை வந்தான் அடிவணிந்து வணங்கி நின்றான். அரோகரா சிவநாமம் சொல்லியவன் சிவநாமம் சொல்லியவன் சிவ சிவ சிவனை என்று அவனோ சிவநாமோ சொல்லி சிவ சிவ சிவனே என்று சிவனாருடைய நாமங்களை சொல்லி வணங்கினான் வல்லரக்க. சர்வலோக நாயகா சம்போ மகாதேவா ஆமையா சாம்பள சுருவா சர்பாகரா சாலாசுடா காளாகலா காமதை கண்ணா எங்கண்ணா திரிசூலா தில்லை அம்பலவானாய நடராஜ மூர்த்தி என்றும் சிவசிவா 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 என்று ஆண்டவனை அடிபணிந்தான் அரக்க. ஆண்டவனை பார்த்தபோது ஆமையா இவன் தான் அந்த அசுரகுல அரக்கனா. அடடே வாமகனே வல்லரக்க அரக்கா வாமகனே வல்லர வந்த மறு பக்கத்தில் என் மகனே வல்லர எந்த பக்கம் வந்தமர் அரக்கா ஆண்டவா அரக்கா என்ன ஆண்டவா என்ன ஆண்டவா நான் ஒந்தனுட தவம் போல உடையவனும் கண்டதில் அரக்கா உந்தன் தவம் போல அகிலத்தில பக்க உந்தன் பகவானோ என் மகனே வல்லர ராவணன் தவத்தில 4 பங்கு அதிகமா இந்திரந்தவத்தில 7 பங்கு கும்பகர்ணன் தவத்தில 1 பங்கு என் மகனே வல்லர என்ன வரம் உனக்கு வேணும் என்ன வரம் இந்த ஈசனிடம் கேளுதார் இந்த ஈசனிடம் கேளுதாரே
அரக்கா என்ன ஆண்டவா என்ன ஆண்டவா அரக்கிருக்கா ஆமா உனக்கு என்ன வரமடா வேணும் எனக்கு ரொம்ப சின்ன வரம் வேணும் ஆண்டவா ஆண்டவா நான் வாங்க வந்த வரமோ சின்ன வரம் ஆமா என்ன வரம் அப்பா ஆமையா நான் வாங்க வந்த வரத்தை சொல்ல வேணுமே ஆனால் சிறிய சத்தியங்களை செய்து தரவே என்ன சத்தியம் வேணும் உங்க பக்கத்துல இருக்காளே பார்வதா தேவி ஏப்பா அந்த அங்காள பரமேஸ்வரி அவள் மேல் ஆணையாக பகவான் நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் ஆண்டவா ஈஸ்வரா இறையோனே என்ன என்ன பச்சை தண்ணிய கையிலே வாத்து பகவான் உண்மை சொல்ல வேண்டும் ஏப்பா உண்மை சொல்ல வேண்டும் காராம் பசுவினுடைய பால் கறந்த ஆதி கடவுளே உண்மையை சொல்ல வேண்டும் என்று அம்மா இவ்வளவுதானே நாமல் படைத்த பிள்ளை எப்பா நாம கொடுத்த வரோம் நாமல் படைத்த பிள்ளை நம்மளை மீறி என்ன வரத்தை கேட்டுருவான் மண்ணை கேட்டுருவானா மண்ணை கேட்டுருவானா ஏன் மனைய கேட்டுற போறானா பொண்ணை கேட்டுருவானாடா பொண்டாட்டி பவுஸ் ரெண்டு கேப்பானா பொண்டாட்டி பவுச ரெண்டு கேப்பானா என்ன கேட்ட போறான் பிள்ள அதனால வரும் விதி அறியாத பகவான் பகவான் வள்ளலாகிய சாட்சாதி சிவபெருமாளானவரோ ஆமையோ எப்படி வரத்தை கொடுக்காரே ஆனா சுவாமி ஏ என் மகனே வல்லரக என்னானே உன்னானை உம்மைய வல்லன்னானை பச்சை தண்ணி கைவார் பகவா உண்மை காராம்பசு கடவுள் உண்மை உத்தமகன் கணபதி கணபதி மேல் ஆணையா கண்டிப்பவர் இருந்தார் வேலவ மேல் ஆணையா வேண்டும் வரம் உனக்கு தாரே என்ன வரம் உனக்கு வேணும் என்ன வரம் இந்த ஈசனிடம் கேட்டிடாம் ஈசனிடம் கேடுதாரே அப்படி பகவானும் சொன்ன போது பார்த்தானே வல்லர ஆண்டவா என்ன 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 அரக்கா நீங்க படைத்த படைப்பினால் நான் ஒரு மானிடன் நான் ஒரு மானிட பிறவி ஆண்டவா மானிட பிறவியா ஆமா நீங்கள் எனக்கு 2 கரங்களை கொடுத்திருக்கிறீர்கள் ரெண்டு கைய கொடுத்திருக்கீங்க ஆண்டவா 2 நல்ல கையதிலோ வலது நல்ல கரமதி 5 நல்ல விரலிரு 5 நல்ல விரலதே அரணாரே பகவான் ஆட்காட்டி விரலடு ஆண்டவனே உயிரினை அகிலம் எல்லாம் அக்கினியா எரிய வேண்டும் பாம்பு விரலடு பகவானை உமினை பாருலக நீட்டினால் மரத்துல தொட்டானோ பத்தி பிடிக்க வேண்டும் மோதிர விரலெடுத்து கண்ணனை உமினைத்து உலகம் நீட்டினால் மோதித்து பிடிக்க வேண்டும் சுண்டு விரல் நான் எடுத்து சொற்கேசம் நினைத்து சூழுலக நீட்டினால் சுக்கு சுக்காங்க சுண்டு விரல் நான் எடுத்து முக்கணனை நினைத்து உலக நீட்டினால் மோதித்து பிடிக்க வேண்டும் எந்த திசை நீட்டினால் யாரை நான் தொட்டாலும் யாரை நான் பகவானை எரிந்தது நல்லாக வேண்டும் அவர்கள் எரிதலாக வேண்டும் ஆனா இந்த வரம் தந்தா போதும் போதும் வேற வர எனக்கு வேண்டாம் வேண்டாங்க கேட்ட வரம் தந்தா போதும் போதும் உள்ள வரமும் வேண்டாம் வேண்டாங்க சொன்ன வரம் தந்தா போதும் சோதி வரம் எனக்கு வேண்டாம் அரக்கனுமே சொன்ன போது அப்பம் பார்த்தாரே பகவான் ஏ என் மகனே வல்லரக்கா ஏ அரக்கா என்ன ஆண்டவா ஏ வாவி ஆமா எத்தனையோ வரம் இருக்க ஆமா எத்தனையோ வரம் இருக்க எரி வரங்களதேடோ கோடி வரம் இருக்க ஒண்ணு வரங்களதேடோ எம்மகனே வல்லரக்கா
வரங்கேளாதேடோ ஏ ராவணே வாழ்ந்து வரும் அந்த ராவணே ஆண்டு வரும் இளங்கோபுரிய உனக்கு தாரே கும்பகர்ணை ஆண்டு வரும் அந்த குவயலோகத்தை உனக்கு தாரே ஹரிராம ஆண்டு வரும் அயோத்திய உனக்கு ரசிகனை ரசிக்கும் தலைவா